பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் முதல் 58ஆம் வசனம் வரை. இயேசு இந்த ஊமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்ட என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த 13ஆம் அதிகாரத்திலே அநேக ஓமைகளாலே பேசுறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு அநேக ஓமைகள் பேசுகிறாரு. எல்லா ஊமைகளை ஜனங்கள்கிட்ட ஓமைகளாக பேசுகிறாரு. சீசர்கள்கிட்ட அதோட ஆவியின் அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இவ்வளோ ஊமைகளாக அவர் பேசி எல்லாம் இது பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து இந்த ஊமையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் எங்கே போகிறாரு? தாம் வளர்ந்த ஊருக்கு போகிறாரு. தாம் வளர்ந்த ஊர் நாசரேத், அங்கே போகிறாரு. அவருடைய ஜப ஆலயத்தில் அங்கே போய் ஜப ஆலயத்தில் அவர் உபதேசம் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எங்கேருந்து வந்தது உங்களுக்கு இப்படி ஞானம், பலத்த செய்கைகள் எல்லாம் எப்படி வந்தது? ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே அவர் வளர்ந்தது, கூட இருந்து பார்த்து வளர்ந்த அந்த ஜனங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவர் எந்த ஸ்கூல்லேயும் போய் கல்வி ஞானம் அப்படி ஒரு கற்றுக்கொள்ளலை. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த இயல்பாகவே ஆண்டவர் கொடுத்த ஞானம். ஆனால் இவ்வளோ ஞானத்தோட இவ்வளோ பயங்கரமாக அவர்கிட்ட வல்லமைகள் புறப்பட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அதோட அவங்களோட ரிலேட்டிவ் சைடு, உறவு முறைகள் சைடெலாம் யோசிக்கிறாங்க. அவங்களுடைய எக்கனாமிக்கல் சைடு, அவங்க அப்பா என்னது தச்சன் தானே, இவர் வெளியில் உள்ள ஜனங்களுக்கு தெரியாது, உங்களோட அப்பா தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பரம தகப்பன் தான் அவருக்கு. அவர் பரிசுத்த ஆவியானவரால தான் அவர் ஜெனிச்சார். அப்போ அவர் ஜனங்களுக்கு அவங்க தான் ஃபாதர்னு சொல்லி, அப்போ யோசேப்பு அவர் தச்சன் அல்லவா, தச்சனுடைய பிள்ளை தானே அவங்க அப்படின்னு. மரியாள் ஒரு சாதாரண மரியாள், அவங்களும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, அவங்க சாதாரண ஒரு பெண்மணி, அதான் அந்த மரியாள் தானே அப்படின்னு எல்லாம் ஒரு அற்பமாக பார்க்குறாங்க. அற்பமாக இப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வாழ்ந்து வளர்ந்து வந்தவங்க, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தவங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுடைய சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, இவர் எப்படி இப்படி இந்த மாதிரி காரியங்கள் பண்ணலாம்? இதனால் அவங்க ரியாலிட்டியாக பார்த்தாங்க, கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்குறாங்க. அதாவது கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இயேசு கிறிஸ்துவ மாமிசத்தின்படி பார்க்குறாங்க. வார்த்தையாகிய கிறிஸ்து அவர் வார்த்தை தான் மாமிசமாக்கி இந்த பூமிக்கு வந்தார். அப்போ மாமிசத்தில் அவர் செயல்படுகிற காரியங்கள் அதை தான் மாமிச கண்ணோட்டத்தோடையே ஜனங்க பார்க்குறாங்க. அவர் ஆவினால் பிறக்கப்பட்டவர், அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அவங்க பார்க்கல. இங்கே பாருங்க, இது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஜெனிச்சு வளர்ந்த ஊர், அந்த ஊரில் சிறுபிள்ளையிலேருந்தே அவர் வளர்ந்தது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்ச வளர்ந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மாமிச கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவர் தேவகுமாரன் அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அவங்களுக்கு பார்க்கல. அந்த கண்கள் திறக்கப்படல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல, மறைக்கப்பட்டு இருந்தது. அவங்களுக்கு அப்படி இருந்தனால அவர் ஊழியத்துக்கு அவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்யும்போது விசேஷத்தை ஞானம் அந்த சபையில் நின்று ப்ரீச் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவங்களுக்கு இப்படி இந்த ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, விசுவாசிக்க முடியல. மெயினாக சொல்லப்போனால் விசுவாசிக்க முடியல. அந்த அவ்விசுவாசத்தில் இருந்தனால தான் இயேசு கிறிஸ்துவால் கூட
அந்த சொந்த ஊரில் அநேக அற்புதங்கள் அவரால் செய்ய முடியலைங்க. அவருடைய அவ்விசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன் தான். அவருக்கு எல்லாம் பவர் ஆஃப் அத்தாரிட்டி இருக்குது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா அந்த அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் செயல்படாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவ்விசுவாசம். இந்த ஆண்டவர் வருகையின் போது விசுவாசம் இருக்கான்னு தான் பார்க்க வருவார். விசுவாசம் இருக்கா? விசுவாசம். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்தேகப்பட வைப்பான் பிசாசு. அந்த ஆதியில அந்த ஏதேன் தோட்டத்துல ஏவாளை சந்தேகப்பட வச்சான். அதே சந்தேகம் தான் ஒவ்வொரு டைமும் வரும். நம்ம ஜெபிப்போம், நம்ம ஆண்டவர் செய்வார் இது பண்ணுவார்னு ஜெபிப்போம், விடாப்படியாக ஜெபிப்போம். அந்த காரியம் டிலே ஆக நமக்கு அந்த ஜெபிக்கிறதுல ஒரு சோர்வு வர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த காரியத்துக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரோ, இது பண்ண மாட்டாரோ, அப்படியே அந்த தளர்ந்து போயிடும். விசுவாசத்தில் ஒரு தளர்வு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும். உறுதியாக அந்த அவ்விசுவாசம் இருந்தனால ஆண்டவரால் கூட அநேக அற்புதங்கள் அவர் வாழ்ந்த ஊரில் செய்ய முடியல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவினமடையான். அந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனோட பிள்ளை, ஒரு அற்புதம் செய்கிறாங்களா, அடையாளம் செய்கிறாங்களா, அவங்க ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறாரா, ஆனால் அவரோட சொந்த வீட்லையோ, அந்த தீர்க்கதரிசி வாழ்கிற வீட்லையோ, இல்லை அந்த ஊர்லேயோ, அவங்க ரிலேட்டிவ் மத்தியிலையோ பழகின அவங்களால அவங்க மத்தியில் அவங்க செஞ்சாலும் அது அவங்களுடைய அந்த கூட பழகிறவங்க இது பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்க பார்த்து வளர்ந்து இது பண்ணுறவங்க, அவங்களுக்கு அந்த அவ்விசுவாசத்து நிமித்தம் ஒன்றுமே அவங்களால செய்ய முடியாது, கனமடைய முடியாது. ஏசப்பாவே சொல்கிறாரு. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம சொந்த வீட்டில் அந்தளவுக்கு நம்ம ஷைன் ஆக முடியாது. நம்மளோட கூட பழகிறவங்க, நம்ம நெருங்கி இருக்கிறவங்க, நம்ம இப்போ திருச்சபை எடுத்துட்டா நம்ம திருச்சபையில் அப்போ வெளி இடத்துல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறத அதை நல்லா அந்த ஒரு இதை ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியும். ஆனால் சொந்த திருச்சபையிலையோ, சொந்த வீட்லேயோ, சொந்த ஊர்லேயோ நம்ம அதை அந்தளவுக்கு நம்ம ஷைன் ஆக முடியாது. அது ஆண்டவருக்கே அப்படி நடந்திருக்கு. ஏன்னா ஜனங்களோட அவ்விசுவாசத்து நிமித்தம் அப்படி நடக்குது. அப்போ நமக்கு அவ்விசுவாசம் இருக்கவே கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக தரிச்சிருக்கணும். அடுத்து ஆண்டவர் கிறிஸ்துவ மாமிசத்தின்படி பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் இந்த பூமிக்கு மனு உருவம் எடுத்து அவர் வாழ்ந்தார். அவர் 30 வயசுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் வந்த நோக்கம் நல்லபடியாக நிறைவேறினுச்சு. அவர் கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போ பரமேறி சென்று விட்டார். இப்போ மாமிசத்தின்படி அவரை பார்க்க முடியாது. ஆவியில இருக்கிறார், மகிமையில இருக்கிறார். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் இயேசு பூமிக்கு அவர் மனு உருவெடுத்து இருந்த அந்த இயேசுவை இப்போ பார்க்க முடியாது. கிறிஸ்துவாக இருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார், மகிமையில் இருக்கிறார், ஸ்பிரிட்டில் இருக்கார். அவரை எப்படி நம்ம பார்க்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவரை பற்றி சொல்லியிருக்கிறது. கண்கள் அக்கினி ஜுவாலை போல கண்கள், வெண்கல பாதங்களை உடையவர், வாயில இருபுறம் கருக்குள்ள பட்டை வெளிப்படுகிறது. மாமிசத்தி தாட்டோட மாமிச கண்ணோட்டத்தில் இருக்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கலான்னு யோவான் பார்த்தபோதே அவன் செத்தவனை போல கீழே விழுந்தானா. ஆண்டோடைய அந்த தத்ரூபமான அவருடைய ஸ்பிரிட்ல இருக்கிற அந்த சுரூப அவருடைய உருவத்தை பார்க்கும்போது அப்படியே செத்தவனை போல கீழே விழுந்தானா. ஆண்டவர் கிறிஸ்து இப்ப மகிமேலே அந்த ஸ்பிரிட்ல இருக்காரு. அப்படிப்பட்ட கிறிஸ்து வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே இருக்காரு, நமக்குள்ளதான் வாசம் செய்கிறார். பாருங்க, அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ அந்த வளர்ந்த ஊர்ல அவங்க விசுவாசிக்கல, மாமிச கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள விசுவாசம் வரவே இல்லை. அவங்க விசுவாசிக்காதனால தான் அற்புதங்களை எதுவுமே செய்ய முடியல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவினமடையான். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் வேளையில் பரிசுத்த ஆவியான இந்த வசனங்களின் மூலம் நம்ம ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
அநேக ஓமைகளாலே ஆண்டவர் பேசினாலும் சீசர்கள்ட்ட அந்த ஓமைகளின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அவர்கள் கண்கள் இருந்து குருடர்களாக, இருதயம் இருந்து உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். கண்டும் காணாதவர், கேட்டும் உணராதவர்களாக இருக்கிறார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவ்வேளையில் ஆண்டவர் ஒரு விசை நம்மளோட கேட்கிறார், உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் அந்த எண்ணத்தோடு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேத வசனங்களின் மூலம் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்கத்தை இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா. உடைய கிருபை ஆண்டவரே, உடைய கிருபை மகா பெரியது ஆண்டவரே. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஆண்டவரே? உம்மை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமோடு ஆண்டவரே அப்பா அன்பு கூர்ந்து விசுவாசித்து விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க அப்பா பவுல் சொன்னதுபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னபடியாக அப்பா நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இறுதி வரை இந்த விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க, கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் வளர்ந்த ஊரில் அந்த நாசரேத்தில் ஆண்டவரே அப்பா உண்மை விசுவாசிக்காமல் எத்தனை மனுக்குலம் அந்த அவ்விசுவாசத்தை நிமித்தம் உம்மாலே கூட ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை ஆண்டவரே. தீர்க்கதரிசியானவன் தன் சொந்த ஊரிலும் சொந்த இடத்திலும் ஆண்டவரே அல்லேலூயா கனவினம் ஆண்டவரே அப்பா சொந்த ஊரிலும் சொந்த நாட்டிலும் ஆண்டவரே அப்பா வன்றி வேற எங்கேயும் கனவினம் அடையான் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. உமைக்கே அந்த நிலைமை நான் பச்சை மரத்துக்கு அப்படின்னா பட்டை மரத்துக்கு மாத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வழியில் வருகிற எங்களுக்கும் அதே தான் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் ஆண்டவரே, மரணமானாலும் ஜீவனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், பசியா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் ஆண்டவரே மண்டில் ஓடுவேன் ஆண்டவரே, உண்மை பின்பற்றி செல்வேன் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை பாடுகளோடு தீதரதரவா எங்களுக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றி செல்வதற்கு முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், தத்தம் செய்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் அளவில்லாத விசுவாசம் ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயத்தை தட்டி எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டது. நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசத்தில் உறுதி வரை தரித்திருந்து உண்மையே பற்றி கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கத்தரே சோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரே சோத்திரி, கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென்.